அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய வாசிப்பு மெழுகுவர்த்தி வாசிப்பு பார்க்க போறோம். ஸோ இந்த மெழுகுவர்த்தி, இந்த மஞ்சள் நிற மெழுகுவர்த்தியை வச்சு உறவு சார்ந்த வாசிப்பு பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இன்று வெள்ளிக்கிழமை மங்களகரமா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி மஞ்சள் நேரத்தை எடுத்திருக்கேன். யாரோ ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, ஃபைல் செலெக்ஷன் வச்சு நீங்க உறவு சார்ந்த வாசிப்பு போடுங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு என்னால் இப்போ போட முடியல. நான் அடுத்த வாரம் நீங்க கேட்ட பதிவை போட முயற்சி செய்யறேன். ஓகேவா? அதே போல இது ஒரு பொதுவான வாசிப்பு. யாருக்கு பொருந்ததோ எடுத்துக்கோங்க, பொருந்தாதவங்க தவிர்த்துருங்க. ஓகே? ஸோ சில நேரங்களில் நம்மளுக்கு இது பொருந்தலாம், சில நேரங்களில் பொருந்தாமல் கூட போகலாம். ஓகேவா? ஸோ இப்போ வாசிப்பு பார்க்கலாம். உறவு சார்ந்தது தான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனாக கூட இருக்கலாம், இல்லை கணவன் மனைவியாக இருக்கலாம், இல்லை காதலர்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இப்போ நீங்கள் ஒருத்தரை நினச்சி பார்க்குறீங்கல்ல, அந்த ஒருவர் அதை உங்கள் மனசில் நினச்சிக்கோங்க. அவங்களோட முகம் நினச்சிக்கலாம், இல்லை அவங்களோட பெயரை நினச்சிக்கலாம். சரியா? எதுவாக இருந்தாலும் அவங்கள மனசார, இப்போ எப்படி நம்ம கடவுளை கும்பிடுவோம், அது போல தானே அன்பு, காதல், உறவு சார்ந்தனாலே அதில் தானே வரும். இது உங்களோட குழந்தைகள் எங்கேயாவது வெளிநாடு வெளியூர் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள கூட நினச்சிக்கலாம். சரியா? ஸோ அந்த ஒருவரோட மனதில் என்ன இருக்குது, அவங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான வாசிப்பு. சரியா? அவங்க உங்களை பற்றி எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ நினைக்கிறது கூட நேரமே இல்லைப்பா அப்படின்னு பரப்பரா அப்படின்னு வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம். சில பேர் படிச்சுட்டு இருக்கலாம். இப்போ உங்கள் குழந்தைகள் சார்ந்து நீங்கள் பார்க்குறீங்க, வெளிநாடு வெளி மாநிலத்தில் இருக்காங்க அப்படின்னா, எஸ் அவங்க படிச்சுட்டு இருக்கலாம், ஒன்று வேலை செஞ்சுட்டு இருக்கலாம். உங்களை பற்றி யோசிக்கிறதுக்கு கூட முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு வேலை பலு அதிகமாக இருக்கலாம் அப்படிங்கிறது போல இருக்குது. இல்லை நீங்கள் இப்போ குழந்தைங்க பார்க்குறீங்க, உங்கள் அப்பா அம்மா வெளிநாடு வெளியூரில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் உடல் சார்ந்த ஏதாவது சில பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படிங்கிறது போல இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக, இப்போ உங்களுக்கு ரொம்ப வயது முதிர்ந்த தாய் தந்தை இருக்காங்க அப்படின்னா டெய்லியுமே நீங்கள் ஃபோன் பண்ணி பேசலாம். தெரிஞ்சுக்கோங்க அவங்க உடல் சார்ந்து எப்படி இருக்காங்க, உடல் சார்ந்தும் மனம் சார்ந்தும் அவங்க எப்படி நலமோடு இருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறது போல இதில் வருது. இல்லை உங்களோட கணவனோ மனைவியோ வெளிநாடு வெளியூரில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஆரோக்கியம் சார்ந்து சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கலாம். ஓகேவா? இங்கே எனக்கு எப்படி தெரியுதுன்னா, இந்த தொண்டை சார்ந்த பிரச்சனைகள், இல்லை அசிடிட்டி ப்ராப்ளம், இது போல் உணவு சாப்பிடுவோம்ல, அந்த உணவு சாப்பிட்டு அது ஜீரணமாகி அது வெளியில் போகிற வரைக்கும் அந்த மாதிரி அந்த பாதைகளில் ஏதாவது சில பிரச்சனைகள் இருக்கலாம். இல்லைன்னா நம்ம சொல்லுவாங்கல்ல, இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு இருமல் தும்மல் அது போன்ற அலர்ஜி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருக்கலாம். ஸோ மூச்சு விடுவதில் சிரமம், இது போன்று ஏதாவது இருக்கலாம் அப்படிங்கிறது போல இருக்குது. ஸோ கவனமாக இருங்க. இது சில நேரங்களில் உங்களுக்கு கூட இருக்கலாம், சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படிங்கிறது போல இருக்குது. ஸோ முதல்ல உறவு சார்ந்த வாசிப்பில் என்ன தெரியுதுன்னா, உங்களோட ஆரோக்கியம் சார்ந்து முதல்ல கவனம் கொடுங்க. அதே போல் நீங்கள் விரும்புகிறீங்கல்ல அவங்களோட ஆரோக்கியம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இது கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா ஏதாவது பல கோபங்கள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அவங்களோட உடம்பு நல்லா இருக்கா, மனசு நல்லா இருக்காங்களா அப்படின்னு முதல்ல பார்த்துக்கோங்க அப்படிங்கிறது இந்த வாசிப்பில் இருக்குது. இப்போ குழந்தைகள் சார்ந்தும் அதே தான். ஓகேவா? ஸோ எஸ், இப்போ நம்ம அடுத்தது பார்த்தோன்னா, அவங்க உங்களை எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா அவங்களுக்கு வேலை பலு ஜாஸ்தியாக இருக்குது. படிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, வேலை பார்க்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, சில பேர் வேலை தேடிட்டு இருப்பாங்க. சரியா? யாராக இருந்தாலும் ஏதோ ஒரு பரபரான்னு இருக்காங்க, சிந்திக்க கூட டைம் இல்லைப்பா, எதை நோக்கி ஓடுறேன்னு தெரியல, ஓடிட்டே இருக்கேன், ஓடி களைச்சு போகிறதுன்னு சொல்லுவாங்க. இல்லை கிடைக்கிற நேரத்தில் கொஞ்சம் நம்ம ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு அலுப்பு சலிப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அது போல தான் அவங்க இருக்காங்க. சரியா? அதே போல் உங்களை பற்றி, இப்போ நீங்கள் இருக்கீங்கல்ல, உங்களை பற்றி ஒரு தவறான புரிதல் அந்த நபருக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால், உங்கள் அன்பானவர்கள், ஓகே, உங்கள் அன்பானவர்களுக்கு இருக்கான்னு கேட்டால் இல்லை. சரியா? ஸோ அவங்க இப்போ மனது ரொம்ப தூய்மையாக இருக்குது, உங்களை பற்றி நினைவுகள் இருக்கும்போதும் ரொம்ப தூய்மையாக இருக்குது. அதே போல் உங்களை பற்றி அவங்க எங்கேயுமே தவறாகவும் பேசுறது இல்லை அப்படிங்கிறது போல தான் என்னால் பார்க்க முடியுது. சரியா? இது கணவன் மனைவியாக இருக்கலாம், காதலர்களாக இருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் நீங்கள் ஒரு அன்பானவர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் தானே இந்த வாசிப்பை பார்க்க வந்தீங்க, உறவு சார்ந்து. ஸோ அந்த நபர்கள் உங்களை பற்றி எங்கேயுமே தவறாக பேசலை. சரியா? ஸோ ஒரு மலர் மலர்வது போல் ஒரு அழகாக இருக்குது, நீட்டாக இருக்குது. சரியா? அவங்க மனதில் இப்போ ஒரு அமைதியோடு இருக்காங்க. என்னதான் பரபரன்னு இருந்தாலும் மனதுங்கிறது ரொம்ப அமைதி நிலையில் இருக்குது. சில நேரங்களில் வாழ்க்கையில் சில ஏற்ற இறக்கங்கள் வரலாம், பொருளாதாரம் சார்ந்தும் வரலாம், இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம். அவங்களுக்குள்ள அவங்க யாரையாவது விரும்பியிருக்கலாம். ஸோ சில பேருக்கு திருமணம் ஆயிருக்கு. இப்போ நீங்கள் ஒருத்தரை பற்றி பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் ஆயிருக்கு, அவங்களுக்கு குடும்பம் இருக்குது அப்படின்னா அங்கே சில பல கொஞ்சம் வருத்தம் தரக்கூடிய செயல்கள் கூட இருக்கலாம். ஏதாவது அவங்க குடும்பத்தில் ஏதாவது சண்டை சச்சரவுகள் இருக்கலாம். இது போல இருந்தாலும் அவங்க மனசு அவங்க ரொம்ப அமைதி நிலையில் வச்சுருக்காங்க. ஓகேவா?
அதே நேரம் உங்கள் மேலே இது குழந்தைகளாக இருக்கலாம். நான் திரும்ப திரும்ப குழந்தைகளும் சொல்கிறேன், ஏன்னா இதில் எனக்கு குழந்தைகள் சார்ந்த அழகான ஒரு முகம் தெரியுது. ஸோ இது வளர்ந்த குழந்தைங்களாக கூட இருக்கலாம். சரியா? ஸோ எஸ், கல்லூரி படிக்கக்கூடிய குழந்தைங்களாக கூட இருக்கலாம். அவங்க ஏதாவது ஒரு படிப்பு காரணமாக உங்களை விட்டு பிரிஞ்சு விட்டுருக்கலாம். ஸோ அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு ஆழமான மரியாதையும் இருக்குது, காதலும் இருக்குது. அதே போல தான் கணவன் மனைவியாக இருக்கீங்க, காதலர்களாக இருக்கீங்க, பிரிஞ்சிருக்கீங்க, இல்லை சேர்ந்து தான் இருக்கீங்க. அப்படி இருந்தும் ஒருவருக்கு ஒருவர் வந்து ஏதோ ஒரு மனசு சார்ந்த ஒரு விலகல் இருக்குது அப்படின்னா அவங்க மனசில் அன்பு இருக்குது. சரியா? இந்த மஞ்சள் நிறம் நீங்கள் ஆமாம் மஞ்சள் நிறம் செலக்ட் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க, ஒரே ஒரு வாசிப்பு தான். ஆனால் அவங்க மனசுங்கிறது அப்படி தான் இருக்குது. ஒரு ரெட் சிக்னலும் காட்டல, பச்சை நிறமும் காட்டல, மஞ்சள் வெயிட்டிங்கில் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக அவங்கள கணிச்சிட்டு இருக்காங்க, உங்களை கவனிச்சிட்டு இருக்காங்க. ஆழமான அன்பு மனசுக்குள்ளே இருக்குது. இது அன்பாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம். ஆனால் ஆழமான ஒரு விஷயம் இருக்குது. அது சில பேருக்கு வந்து வெளிக்காட்ட தெரியாது. சரியா? ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, அவங்களோட பெயர் முகம் அதை நீங்கள் மனசில் வச்சு பார்க்குறீங்கன்னா உங்கள் மேலே அவங்களுக்கு அன்பு ரொம்ப 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 ஆழமாக இருக்குது. ஆனால் அவங்க அது இந்த நேரத்தில் வெளிக்காட்ட பிரியப்படலை அப்படிங்கிறது போல தான் இருக்குது. அதை மீறியும் நீங்கள் சொல்லுங்கள், பேசுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் வற்புறுத்துறீங்க அப்படின்னா அவங்க உங்களை விட்டு விலகி போகவும் வாய்ப்புகள் இருக்குது. சரியா? ஸோ 2 விஷயங்கள் இதில் நல்லா தெரியுது. காதல் வந்து நிலையானது. ஓகேவா? இப்போ அவங்க உங்கள் மேலே காதல் வச்சுருக்காங்க, அன்பு வச்சுருக்காங்க, இல்லை உங்கள் குழந்தைய உங்கள் மேலே பாசம் வச்சுருக்கு அப்படின்னா எவ்வளோ பாசம் வச்சுருக்க, இந்த பாசத்தை நிரூபிக்க நீ இதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொன்னால் அது உங்களை விட்டு விலகி போகும். அதே போல் தான் காதலோ கணவன் மனைவியோ யாரோ இருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் நிரூபித்து காட்டு அப்படின்னா அவங்க உங்களை விட்டு விலகி போகவும் வாய்ப்புகள் இருக்குது. நிபந்தனையற்ற அப்படின்னா அந்த காதல் வந்து நிலையாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எதிர்பார்ப்புகள் ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள எதிர்பார்ப்புகள் இருக்கும்ல, நான் மட்டும்தான் ஃபோன் பேசணுமா, நீ பேச மாட்டியா, நான் மட்டும்தான் மெசேஜ் பண்ணணும், இது போன்று இல்லை வேறு ஏதாவது ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இப்போ வந்து அவர்கள் பூர்த்தி பண்ணக்கூடிய இடத்துல இல்லை. மெதுவாக தான் சில விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது போல தான் என்னால் இங்கேருந்து பார்த்து சொல்ல முடியுது. ஸோ உங்களோட உணர்ச்சி, இப்போ நீங்கள் 2 பேர் இருக்கீங்க அப்படின்னா ஒருவர் வந்து ரொம்ப தீவிரத்தன்மையோடு செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இது நீங்களாகவும் இருக்கலாம், அவங்களாகவும் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது நீங்களாக தான் இருப்பீங்க. எஸ், நீங்கள் வந்து அதிகமான எதிர்பார்ப்புகளை அவர்கள் மீது கொண்டு இருக்கலாம். ஆனால் அவங்க வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது போல் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா உணர்ச்சிகளை வந்து வெளியில் காட்ட மாட்டாங்க. இன்னும் சில பேர் வந்து ரொம்ப மென்மையாக அவங்க வெளிப்படுத்துவாங்க. ஆனால் அது வந்து உங்களுக்கு எனக்கு பத்தலை, எனக்கு சரியாக போதில்லை, இந்த அன்பு வந்து எனக்கு இல்லை, எனக்கு இன்னும் அவங்களோட அன்பு நான் நிறைய எதிர்பார்க்குறேன், அவங்களோட கவனத்தை நான் அதிகமாக பார்க்குறேன் அப்படின்னா அந்த மாதிரியெல்லாம் இவங்க இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது போல தான் இந்த வாசிப்பில் தெரியுது. ஓகேவா? ஸோ ஒருத்தர் வந்து கோபமாக இருந்தாலும் சரி, அன்பாக இருந்தாலும் சரி, இல்லை வருத்தமாக இருந்தாலும் சரி, இல்லை அவங்க மேலே வச்ச பாசமாக இருந்தாலும் சரி, அதை அதிகமாக வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. இன்னொருத்தர் வந்து எதையுமே அதிகமாக காட்டிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது போல இருக்கு. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா உங்களோட உறவு சார்ந்து சமநிலைங்கிறது போகுது. இங்கே பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இதுதான், நீங்கள் அதிகமாக எதையுமே காட்டாதீங்க. உங்களுக்கு ஏதாவது கோபங்கள் இருக்கா அதை கூட கொஞ்சம் மென்மையாக காட்டுங்க. அதே நேரம் காதல், அன்பு இது மாதிரி இருக்கா அதையும் கொஞ்சம் அளவோடு காட்டுங்க. நீங்கள் அதிகமாக கொடுக்கும்போது அவங்க வாங்கிக்கிற இடத்துல இல்லை, இப்போ அவங்களால வாங்கிக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். சரியா? ஸோ நான் அன்பு தானே கொடுக்குறேன், பாசத்தை தானே கொடுக்குறேன், நேசத்தை தானே கொடுக்குறேன் அப்படின்னா அதையும் வாங்கிக்கொள்ள ஒரு சூழ்நிலை வேணும். அதற்கு அந்த ஒரு மனம்ங்கிறது தயாராகக்கூடிய நிலையில் இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா பெற்றுக்கொள்வதற்கு அவங்க தயாராக இல்லை, அதே நேரம் விட்டு விலகவும் இல்லை. ஒரு நிதானத்தோட ஒரு மனநிலையில் அவங்க இருக்காங்க. சரியா? அதே நேரம் உங்கள் மேலே விருப்பம் இருக்கான்னு கேட்டால் விருப்பம் இருக்குது, ஆனால் அதை அதிகமாக அவங்களுக்கு காட்டவும் தெரியல. இப்போ பாருங்கள், இந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் எப்படி கையாளணும்னு நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ பிரபஞ்சம் கொடுக்கறத நான் உங்களுக்கு வாசித்து தான் சொல்ல முடியும். அவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் அப்படித்தான். இப்போ அவங்க சூழ்நிலை அந்த மாதிரி தான் இருக்குது. வேலை சார்ந்து இருக்கலாம், உறவு சார்ந்து இருக்கலாம், ஏதோ ஒன்று அவங்களுக்குள்ள ஒரு சூழ்நிலை போயிட்டுருக்கு. சரியா? வெளியிலேருந்து பார்க்கும்போது நமக்கு ஏன் இவங்க இப்படி நம்மளை ஒரு மாதிரி, சில பேருக்கு வந்து அவங்க ஒதுக்கி வைத்து பார்க்கறது போல இருக்கலாம். சில பேருக்கு அவங்க ரொம்ப அமைதியாக இருக்காங்க, எதுவுமே வெளிக்காட்டவே மாட்டேங்கிறாங்க. அட்லீஸ்ட் 2 திட்டேன் அப்படின்றது போல் இருக்கலாம். உரிமையோடு பேசேன், இப்போ நீ கோவமாக இருக்கேன்னா அந்த கோவத்தையாவது என்கிட்ட காட்டு அப்படின்ற மாதிரி ஒரு ஏக்கம் அவங்கக்கிட்ட இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க அதையும் காட்ட விரும்பலை. அது ஏன் விரும்பலை அப்படின்னா இப்போ ஒரு கோவம் போட்டாலும்
கோபமா சில வார்த்தைகள் பேசினாலும் அது மறுபடியும் போயிட்டே இருக்கும். அதுக்கு நீ ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தர் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும்ல, அதுக்கு ஒரு மனநிலை வேணும், அதுக்கு ஒரு ஆற்றல் வேணும். அந்த ஆற்றல் அவங்க விரயம் பண்ண இப்போ அவங்களோட சூழ்நிலை சரியா இல்லை. சரியா? ஸோ அதனால அவங்க உங்களை வெறுக்கிறாங்க, உங்கள் மேலே ஏதாவது கோபமாக இருக்காங்க, இல்லை உங்களை பற்றி வேற எங்கேயாவது புறம் பேசுகிறாங்க. அந்த மாதிரி எதுவுமே இந்த மெழுகுவர்த்தி வாசிப்பில் என்னால் பார்க்க முடியல. எஸ், ரொம்ப ரொம்ப அழகான காதல், ரொம்ப அழகான காதல் இது. நீங்கள் உங்கள் குழந்தைங்க மேலே வச்சுருந்தாலும் சரி, இல்லை உங்கள் குழந்தை உங்கள் மேலே வச்சுருந்தாலும் சரி, இல்லை கணவன் மனைவி காதலர்கள் இல்லை ஒரு நல்ல நட்பாக கூட இருக்கலாம். சரியா? ரொம்ப 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 அழகாக இருக்குது. ஆனால் இதில் என்ன பிரச்சனை தெரியுமா? இந்த ஒரு வாசிப்பில் எனக்கு தோன்றது அங்கீகாரம் தேடுறீங்க, அடையாளத்தை தேடுறீங்க. நீ என்னை காதலிக்கிறியா, நீ இதெல்லாம் காட்டினாதான் அது என் மனசு ஒரு நிறைவு பெறும் அப்படிங்கிறது போல யாரோ ஒருத்தர் நினைக்கலாம். அன்பு வச்சிருக்கேன்னா அந்த அன்பை நீ வெளிப்படுத்து, இல்லை கோபமாக இருக்கே அந்த கோபத்தை வெளிப்படுத்து. என்னை பற்றின ஞாபகங்கள் இருக்கா? நான் மட்டும் உன்னை பற்றி 24 மணி நேரமும் நினச்சிட்டு இருக்கேன், உனக்கு என் ஞாபகமும் இல்லையா? அப்படிங்கிற மாதிரி ஒரு துடிப்போட பதைப்போட அவங்களோட லாஸ்ட் சீன்லாம் போய் பார்க்குற நபர்களாக கூட இருப்பீங்க. இல்லை ஏதோ ஒன்று சமூக வலைத்தளங்கள்ல அடிக்கடி அவர்களை போய் ஆராயக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. பிரபஞ்சம் கொடுக்கறது ஒன்று தான். எதுவாக இருந்தாலும் அமிர்தமே இருந்தாலும் அளவுக்கு மிஞ்சினா அது நஞ்சாக வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த நேரத்தில் ஒரு நிதான தன்மையோடு இருங்க, சமநிலை. அவங்க கொஞ்சம் அமைதியாக இருக்கிற குணம் கொண்ட நபர்களாகவும் இருப்பாங்க. சரியா? ஸோ அவங்க மேலே ஒரு குற்றம் குறை இருப்பது போல என்னால் இங்கே பார்க்க முடியல. இந்த வாசிப்பு உங்களுக்கு பொருந்தாமல் கூட போகலாம், யாரோ ஒரு சிலருக்கு மட்டுமே பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய செய்தியாக கூட இருக்கலாம். ஸோ ஆனால் என்னால் இங்கே இந்த மெழுகுவர்த்தி வாசிப்பில் இந்த மஞ்சள் நேரத்தில் ஒரு குறையுமே சொல்ல முடியல. இதெல்லாம் ஒரு சூழ்நிலையின் சார்ந்து நடக்குது. சரியா? இதில் ஓன் தப்பு என் தப்பு அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. உன் குத்தமா என் குத்தமான்னு பாட்டு வரும் இல்லையா? அது போல தான் இங்கே சூழ்நிலை தான் ஒரு விளையாட்டு பொம்மையாக ஒரு நாடகம் ஆடிட்டு இருக்கு. எஸ், இந்த கயிறு கட்டியது ஒரு பொம்மலாட்டம், அது போல் ஒரு பொம்மலாட்டம் இங்கே நடக்குது. இதில் நம்மளாம் நடிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது போல தான் இந்த வாசத்தில் எனக்கு தெரியுது. ஸோ இந்த நேரத்தில் ஒரு நிதானத்தன்மையோடு இருங்க. ரொம்ப கோபமும் படாதீங்க, ரொம்ப வருத்தமும் படாதீங்க, ரொம்ப சந்தேகம் படாதீங்க. சில நேரங்களில் அதிகப்படியான யோசனைகள், உங்களோட யோசனைகளை உங்களை அழிக்கக்கூடிய ஒரு விஷயமா கூட மாறலாம். நல்லதாக பாருங்க, நல்லதாக கேளுங்க, நல்லதாக யோசிங்க. எஸ், இவங்க மேலே ஒரு குற்றமும் இருக்கிற மாதிரி என்னால் இந்த வாசிப்பில் கூற முடியல. சரியா? ஏதோ ஒரு விஷயத்துக்கு தயங்குறாங்க அப்படின்னா அவங்களோட எதிர்காலத்தில் அது ஒரு தவறாக போக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு தயக்கத்தில் இருக்காங்க. ஆனால் அதே நேரம் அன்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த அன்பு மேலே நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்கள் இவங்களுக்காக காத்துட்ருக்கலாம். அவங்களாம் எப்போ பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்களா அப்படின்னா பேசுவாங்க. ஆனால் அதுக்கு சில காலங்கள் படிக்கலாம். ஸோ ஒரு சில நாட்கள் ஆகலாம், ஒரு சில மாதங்கள் ஆகலாம், ஆகாமல் கூட போகலாம். ஏன்னா எப்படி வேணால் நிகழலாம் அப்படிங்கிறது போல தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த வாசிப்பில் நான் ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்கிறேன். இது ஒரு காதலோ அன்போ இருக்குது அப்படின்னா அதை ஒரு சில நேரங்களில் உங்ககிட்ட அவங்க வெளிப்படுத்துவாங்க. இன்னும் சில நேரங்களில் வெளிப்படுத்தாமல் கூட அந்த அன்பை வச்சுப்பாங்க. எல்லா அன்பையும் வெளிப்படுத்திட்டே இருக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒரு கூற்றாக இருக்கும் அப்படிங்கிறது போல தான் என்னால் இங்கிறத பார்த்து சொல்ல முடியுது. ஸோ அந்த வெளிப்படுத்தலை அப்படிங்கிறதுக்காக அவங்க தவறான நபர்கள் கிடையாது. அந்த பாசம் மரியாதை எல்லாமே இருக்கு. ஆனால் அதை காட்ட மாட்டேங்கிறாங்க. காட்டிட்டா நீங்கள் இன்னும் அதிகமாக உரிமை எடுத்துப்பீங்களோ அப்படின்ற ஒரு பயமாக இருக்கலாம். சரியா? நம்ம எதுவுமே வெளிப்படுத்தாமே இவங்க நம்ம மேலே இவ்வளோ அன்பை வச்சுருக்காங்களே, இன்னும் நம்ம எதையாவது வெளிப்படுத்த போய் இன்னும் இவங்களுக்கு ஒரு அன்பை அதிகம் வாங்க இவங்க நம்மக்கிட்ட அடிமைப்பட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் கூட இருக்கலாம். உங்களோட எதிர்காலத்தில் நீங்கள் நல்லா இருக்கணும், உங்களுக்கான விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு பிரியப்படக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. சரியா? ஸோ நீங்கள் எங்கேயுமே கெட்டு போயிடணும், நீங்கள் காணாமல் போயிடணும் அப்படிங்கிற ஒரு நபரே கிடையாது. இவங்க எப்படின்னா நானும் நல்லா இருக்கேன் நீயும் நல்லா இரு அப்படின்னு மாதிரி ஒரு நல்ல நபராக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்களோட மனதுங்கிறது அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அந்த மரியாதை கலந்த அன்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு அன்பு கொண்ட நபர்கள் தான் இவங்க. ஸோ தீமைங்கிறது ஒரு சின்ன துளி அளவு கூட இங்கே அந்த கருமைங்கிறது என்னால் பார்க்க முடியல. ஸோ அந்த அளவுக்கு ஒரு தூய்மையான தெய்வீகமான அன்பாக இருக்கலாம். அதுக்கு தான் நான் சொன்னேன், அம்மா அப்பா அன்பாக இருக்கலாம், இல்லை நல்ல நட்பாக இருக்கலாம், இல்லை நல்ல ஒரு காதலாக இருக்கலாம். எல்லா காதலும் இணையமா என்ன, சில காதல்கள்லாம் அப்படியே காவியத்தில் இருக்கும் இல்லையா, அது போல தான் என்னால் இந்த வாசிப்புலேருந்து பார்த்து சொல்ல முடியுது. அதுக்கு தான் நான் சொன்னேன் இது எத்தனை பேருக்கு பொருந்தும். இது இப்போ நம்ம சராசரியாக பார்த்துட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. அதற்கும் மேலே
அதற்கும் மேலே ஒரு காதல் அன்பு, அதான் சொன்னேனே தெய்வீகத்தன்மையானது. ஸோ இதுக்கு இப்படி தான் அப்படின்னு நம்ம இருக்க முடியாது, அந்த இப்படியும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு காதல், ஒரு அன்பு தான் இது. ஸோ இந்த எந்த அளவுக்கு உங்களுக்கு பொருந்துதுன்னு பார்த்துக்கோங்க. பொருந்துனா எடுத்துக்கோங்க, பொருந்தலை அப்படின்னா தவிர்த்துங்க. நன்றி.